ஒருவேளை அறிவு பணத்துக்காக பொய் சொல்லியிருந்தா? ஒருத்தர் சாக கிடக்கும்போது பொய் சொல்ல மாட்டாங்க. அவர் சொன்னதுல ஒரு உண்மை தெரிஞ்சது சந்தோஷ். நான் போய் கார்டிக்கே திறந்து பார்த்ததும் அங்க அஞ்சலி பாப்பா இருந்தா. அவளை பார்த்த உடனே எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே நின்று போச்சு. மாப்பிள்ள, நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. நானும் செல்வியும் ஓலைச்சுவடி ஜோஷியரை பார்த்தப்போ அவங்களும் திரும்ப குழந்தை கிடைக்கும் தான் சொன்னாங்க. நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது அஞ்சலி உங்க குழந்தையா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு மாப்பிள்ள. எப்படியாவது அஞ்சலிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். செல்வி, அதான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம்ல. ஆனா இந்த ப்ராப்ளம் இவ்வளோ பெருசாகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. தீர்ப்பு நம்ம பக்கம் சாதகமா வருமான்னு கூட எனக்கு தெரியல. சந்தோஷ், இந்த ஊருக்கே தெரியும் அஞ்சலி தான் நம்ம குழந்தைன்னு. மாயா, கோர்ட்ல தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடியே இவ தீர்ப்பு சொல்லிடுவா போல இருக்கே. ஐயோ, சும்மா இந்த அம்மாவை ரோசி பேத்திட்டியே பாட்டி. அம்மா வேற ஜட்டு வேகத்துல பாருங்க. பாப்பலாம். சந்தோஷ், சந்தோஷ், நீ போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கன்னு நாயா பேயா அலைஞ்சிட்டு வந்திருக்க. வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீ இன்னும் சாப்பிட கூட இல்ல. நீ ஃபர்ஸ்ட் வா, சாப்பிடு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சந்தோஷ், கவலைப்படுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. இல்லாத ஒரு விஷயம் கிடைக்கணும்னு நினைச்சு அதுக்காக அலையிறது முட்டாள்தனம். சந்தோஷ் நல்லா இருந்தாதான் நம்ம எல்லாரும் நல்லா இருக்க முடியும். போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்வளவு நேரம் பேசினது பத்தாம இப்ப வீட்டுக்கு வந்ததும் உங்க பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? சந்தோஷ், நீ எதுவா இருந்தாலும் சாப்பிட்டு பேசிக்கோ. நாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நீ நினைக்கிற, நீ நல்லா இருக்கணும்னு நாங்களும் நினைக்கிறோம். இல்ல மாயா, பேசிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன வேணா பேசிக்கோ சந்தோஷ். நாங்க என்ன வீட்டை விட்டா ஓடிட்டு போறோம்? நீங்க பாருங்க, சந்தோஷ் எங்கேயோ போயிட மாட்டான். முதல்ல அவனை 2 வாய் நிம்மதியா சாப்பிட விடுங்க. சந்தோஷ், நீ போய் கையை கழுவிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் 2 பேரும் சேர்ந்து நல்ல மந்திரத்தை ஓதிடுறீங்க. மாயா, நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஏய், நீ எப்பதாண்டி நொந்து போல? ஒரு ஆம்பளை வீட்டுக்கு வந்தான்னா சாப்பிட்டானா இல்லையான்னு கேட்காம இஷ்டத்துக்கு மாறி மாறி பிபி ஊதுறீங்க. தப்பா பேசாதீங்க. அவர் என்னோட மாப்பிள்ள. ஆமா, அவர் உங்களுக்கு மட்டும்தான் மாப்பிள்ள, எனக்கு மச்சான் பாரு. பாட்டி, ஒன்னு நிறுத்துறீங்களா? மம்மி, நீ டாடிக்கு போய் டிஃபன் எடுத்து வைங்க. செல்வி அம்மா, பாட்டி நீங்க மேல போங்க. பாட்டி, நீ எவ்வளோ பெரிய ஆட்டோ பாம்னு எனக்கே இப்பதான் தெரியுது. ஒழுங்கு ஏதோ உள்ள போ, நான் டென்ஷன் ஆயிடுவேன். போ. அஞ்சலி ஏன் குழந்தைங்க? என்ன செல்வி சொல்ற? இது ஏன் குழந்தை? அஞ்சலி என்னோட குழந்தை. அஞ்சலி, டாடி, இங்க வா. டாடி, வா இங்க உட்கார். அஞ்சலி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு நீ மறைக்காம உண்மையை சொல்லணும், சரியா? ஐயோ, டாடி என்ன கேட்க போறாருன்னு தெரியலையே. சரி டாடி. ஒருவேளை கௌதம் சாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்திருக்குமோ? கௌதம் காவியா கிட்ட என்ன கேட்க போறாரு? அதுவும் காவியாவை போய் அஞ்சலின்னு வேற கூப்பிடுறாரு. ஒருவேளை கௌதமுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆஃபீஸ்க்கு அர்ஜென்ட்டாக கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ அஞ்சலி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அதுவும் அஞ்சலி கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான்.
என்ன விஷயமா இருக்கும்? சொல்லுங்க டாடி. இல்ல அஞ்சலி, இப்போ நீ தான் அவங்க குழந்தைன்னு செல்வியும் போட்டி போடுறாங்க. ஆ, நீ அவங்களுக்கு தான் சொந்தம்னு உரிமை வேற கொண்டாடுறாங்க. சப்போஸ் நீ அவங்க குழந்தைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நீ எங்களெல்லாம் விட்டுட்டு அவங்க கூட போயிடுவியா? ஓ, இவங்க எல்லாரும் சேர்ந்து காவ்யாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பதான் பிளான் பண்றாங்களா? இதை சும்மா விடக்கூடாது. கௌதம் சார் ஏன் இதெல்லாம் குழந்தைகிட்ட கேட்டுட்டு இருக்காரு? அவ ஒரு சின்ன குழந்தை, அவளால எப்படி பதில் சொல்ல முடியும்? அது எப்படி குழந்தைய செல்விக்கிட்ட கொடுக்க முடியும்? குழந்தைய தத்தெடுத்து நாம தானே இவ்வளோ நாளாக வளர்த்தோம். சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? அவகிட்ட போய் இவன் இப்படிலாம் கேட்குறான். என்ன அஞ்சலி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. சொல்லுடா, நீ டாடி மம்மியெல்லாம் விட்டுட்டு அவங்க கூட போயிடுவியா? போக மாட்டேன் டாடி. பொய் சொல்லக்கூடாது, டாடி கிட்ட உண்மையை தான் சொல்லணும். உண்மையிலேயே போக மாட்டேன் டாடி. காவ்யாவே இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்றா. ஆனா கௌதம் அவளை மறுபடியும் கேள்வி கேட்டு குழப்பிட்டு இருக்காரு. கோர்ட்ல ஒரு வேளை நீ அவங்க குழந்தை தானே திருப்பி வந்துருச்சுன்னா நீ அவங்க கூட தானே போவ. இல்ல டாடி, நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் டாடி. நீ சும்மா என்னோட மனசு ஆறுதலுக்காக சொல்றேன்னு நினைக்கிறேன். உனக்கு செல்வி தானே ரொம்ப பிடிக்கும். அப்பெல்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே செல்வி பத்தி தானே நீ பேசுவ. வார்த்தைக்கு வார்த்தை என்னோட அஞ்சமான்னு தானே நீ சொல்லுவ. சொல்லு அஞ்சலி, சொல்லு. கௌதம், என்ன பேசிட்டு இருக்க நீ குழந்தை கிட்ட? இது நம்ம காவ்யா. அவகிட்ட போய் அஞ்சுமா உனக்கு பிடிக்குமா, அவ கூட போயிடுவியான்னு கேக்குற? காவ்யா, நீ ஏன் அவர் கேக்குற கேள்விக்கெல்லாம் பயந்து பதில் சொல்லிட்டு இருக்க? இல்ல மம்மி, டாடி தான். அவர் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, புரியுதா? கௌதம் சார், என்ன பிரச்சனை? இல்ல தீபா, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் அஞ்சலி கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். டேய், நீ என்ன ஆபீஸ்க்கு போகாம அஞ்சலி கிட்ட போய் இத பத்தி பேசிட்டு இருக்க? அஞ்சலி நம்ம கூட இருக்கணுமா இல்லையாங்கறத முடிவு பண்ண வேண்டியது கோர்ட். இப்ப அஞ்சலியே நம்ம கூட இருக்கேன்னு சொன்னாலும் கோர்ட்ல என்ன தீர்ப்பு வருதோ அதுபடிதான் நம்ம நடந்தாகணும். அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. இல்லம்மா, எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. என்ன கௌதம் சார் இப்படி பேசுறாரு? ஒருவேளை நம்ம அஞ்சலியோட அம்மா இல்லைன்ற விஷயத்த கௌதம் சார் கண்டுபிடிச்சிட்டாரா? தீபா, ஒரு நிமிஷம். நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அஞ்சலி நிஜமாவே உங்க குழந்தை தானா? கௌதம், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இது நம்ம காவ்யா, நம்ம குழந்தை. நீ அவளோட குழந்தையான்னு கேக்குற? இவன் ஏன் குழந்தை? ஆளாளுக்கு உன் குழந்தையான்னு கூறு போட்டுட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அப்புறம் நான் உங்க எல்லாரையும் கத்தியோட சதக்கு குத்திட்டு காவிய தூக்கிட்டு எங்கேயாவது போயிடுவேன் சொல்லிட்டேன். பிரியா குணமாகற வரைக்கும் என்ன நடந்தாலும் நம்ம உண்மையை சொல்லவே கூடாது. இப்ப நம்ம உண்மையை சொன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். அதனால இந்த நேரத்துல நம்ம நியாய தர்மம்லாம் பார்க்கவே கூடாது. உண்மையை மறைச்சுதான் ஆகணும். சொல்லுங்க தீபா. அஞ்சலி என்னோட குழந்தை தான் கௌதம் சார். அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? அஞ்சலி தான் உன் குழந்தை, இது காவ்யா ஏன் குழந்தை? பிரியா, சும்மா இரு. இல்ல தீபா, அவங்க அவ்வளவு உறுதியா சொல்றாங்களே, அதான் கேட்டேன். டேய், நாம தான் ப்ராப்பரா ஆசிரமத்துல இருந்து அஞ்சலியை தத்தெடுத்தோம். அதுவும் இல்லாம இவ குழந்தைய கடத்திட்டான்னு சந்தேகப்பட்டு போலீஸ் இவ வச்சிருந்த ஆதாரத்தை எல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டாங்க. தீபா தான் அஞ்சலியோட அம்மான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உனக்கேண்டா இந்த சந்தேகம்? அவன் ஒரு திருடன், பணத்துக்காக எந்த பொய் வேணாலும் சொல்லுவான். அதெல்லாம் உண்மையாயிடுமா? தேவையில்லாம நீயும் குழம்பி எங்க எல்லாரையுமே குழப்பிட்டு இருக்காத. இதனால தேவையில்லாம குடும்பத்துல நிறைய பிரச்சனை தாண்டா வரும். இல்லம்மா, அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா கோர்ட் வரைக்கும் வராங்கன்னா. டேய், அவளுக்கு குழந்தை தொலைஞ்சதுல இருந்து புத்தி பேதலிச்சு போச்சுடா. அதனாலதான் கண்ணுக்கு லட்சணமா இருக்கிற நம்ம அஞ்சலியா அவங்க கேக்குறாங்க. எப்படியாவது குழந்தைய சொந்தமாக்கிக்கணும்னு அவன் நினைக்கிறான். அம்மா இப்ப சொல்ற போய் கூட நம்மளோட நல்லதுக்காக தான் இருக்கும். அதனால நாம இப்ப இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது.
காவியா ஏன் குழந்தை என் குழந்தைய நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன் வா காவியா பிரியா, நம்ம போலாம் பிரியா. பிரியா கௌதம் சார், தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விட்டுடுங்க. கோர்ட்ல நமக்கான நியாயம் நிச்சயமா கிடைக்கும். எனக்கு சட்டத்து மேல முழு நம்பிக்கை இருக்கு. இல்ல தீபா, ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. கௌதம் சார், உண்மைக்குன்னு ஒரு வலிமை இருக்கு. அதுதான் உங்களை இப்படியெல்லாம் யோசிக்க வைக்குது. இருந்தாலும் நான் இப்போ உண்மையை மறைக்கிறதுக்கு ஒரே காரணம் அஞ்சலி இந்த வீட்டில் இருக்காளன்றதுக்காக தான். பிரியா நல்லபடியா குணமாயிடுவாங்க. பிரியா குணமானதும் நானே இந்த உண்மையை உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். உண்மையை சொல்ல ஒரு நிமிஷம் போதும். ஆனா பொய்யை மூடி மறைக்க ரொம்ப லேட் ஆகும். இப்ப அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இந்த உண்மை உங்க எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா நான் அதை ஒத்துக்கவும் தயாரா இருக்கேன். கௌதம், இதையெல்லாம் நினைச்சு நீ குழம்பிக்காத. நீ ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, கிளம்பு. கிளம்புடா. சரிம்மா. தீபா, கௌதம் பேசுனதை நினைச்சு நீயும் குழம்பிக்காத, புரியுதா? சரிம்மா. இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுதோ தெரியல. மாயா, மாயா, என்ன டேடி குரல் இவ்வளோ சத்தமா இருக்கு? இதோ சண்டைக்கு அறையூர் மாதிரி இருக்கு. இதோ வர சந்தோஷ். சந்தோஷ், அதுக்குள்ள ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? இல்லை மாயா, அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். சொல்லு சந்தோஷ். அறிவு அங்கிள் ஏன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணாரு? என்ன சொல்ற சந்தோஷ்? குழந்தைய கடத்திட்டு போய் அது செல்வியோட குழந்தைன்னு ஃபோனில் சொல்லி அவகிட்ட பணம் கேட்டதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறேன். அறிவு நல்லவர் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் அவ்வளோ நாள் ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் உன்கிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே நீ தான் இறக்கப்பட்டு சேர்த்துக்கிட்ட. நான் அப்பவே சொன்னேன்ல அவரை சேர்க்காதன்னு. நீ தான் கேட்கவே இல்ல. அவர் நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவர். ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து பணம் இல்லாம கஷ்டப்பட்டிருப்பாரு. அதான் அவருக்கு மறுபடியும் வசதியா வாழணும்னு தோணி இருக்கும். அதுக்கு பணம் தேவை. பணம் ஈஸியா கிடைச்சிருமா? இந்த மாதிரி தப்பான வழியில போனாதான் பணம் கிடைக்கும். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாரு. அவர் எப்பவுமே தப்பானவர் தான். நீ தான் தேவையில்லாம மறுபடியும் அவர் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த. அது உன்னோட தப்பு சந்தோஷ். மாயா, அவர் என்ன சின்ன வயசுலேருந்தே தூக்கி வளர்த்து ஆளாக்குனவர். அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவோட கூட பிறந்த தம்பி. நான் எப்போவுமே அவர் மேலே கோவப்பட்டாலும் அவர் மேலே ஒரு சின்ன பாசம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் அவர் எவ்வளோ துரோகம் பண்ணியும் அவரை ஒவ்வொரு வாட்டியும் மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே விட்டுட்ருக்கேன். ஆனால் அதை அவர் பயன்படுத்தி என் குழந்தைய கடத்தி உங்கள் எல்லார்கிட்ட இந்த பணம் பறிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய துரோகியாக இருந்திருப்பார். அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நம்பி செல்வி அஞ்சலி இன்னும் தான் குழந்தை நம்பிட்டு இருக்கா. ஆனா என்னால 100% நம்ப முடியல. அது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. சந்தோஷ், அவர் உண்மையிலேயே இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கிறவரா இருந்தா உன்கிட்ட நல்லபடியா பேசிட்டு இருக்கும் போதே இந்த உண்மையை சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு தேவையில்லாம எல்லாருக்கும் போன் பண்ணி பணம் எடுத்துட்டு வாங்க, இங்க வாங்க, அங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு இதெல்லாம் பண்ணிருக்காரு? அவருக்கு தேவை பணம். அதனாலதான் நம்ம வீட்ல செல்வியோட குழந்தைய பத்தி நம்ம பேசினது அவருக்கு நல்லாவே தெரியும். சோ செல்வியோட குழந்தை இருக்குன்னு போய் சொல்லி அவர் பணம் வாங்கலான்னு ஐடியா பண்ணிருப்பாரு. அதுதான் நடந்திருக்கு. இதுக்கு போய் நம்ம தலையை பிச்சுக்கிட்டு யோசிக்கணும்னு அவசியமே இல்ல. அவர் கடைசியா சொன்னதுல ஏதோ உண்மை இருக்குன்னு எனக்கு சின்னதா தோணுது. சந்தோஷ்,
அந்த குழந்தை செல்வியோடதுன்னு நீ நம்புறேன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நீ அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயும் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேசி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ற அளவுக்கு போயிருக்க. நீ அந்த விஷயத்த நம்புற, அப்படிதானே? ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல சந்தோஷ். நான் ஆரம்பத்துல இருந்தே அப்படி ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அவளோட குழந்தை உயிரோட இருக்குன்னு நீ நம்புறியா இல்ல அவ சொல்றதுனால நம்புறியான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ தேவையில்லாம ஒரு விஷயத்த மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்க. செல்வியோட குழந்தை உயிரோட இல்ல, அதுதான் உண்மை. இல்ல மாயா, அறிவு அங்கிள் கடைசியா சொன்ன விஷயத்த பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கலாம் தான் உன்னை கூப்பிட்டு பேசுறேன். சந்தோஷ், அது உண்மையே இல்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ இத பத்தி எனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குற? அப்படின்னா என் மேல சந்தேகப்பட்டு கேக்குறியா? இல்ல நான் தான் அதை செஞ்சிருப்பேன் முடிவே பண்ணிட்டியா? நடந்த விஷயத்துல எனக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறியா? சச்சா, நான் அப்படிலாம் நினைச்சு உன்னை கேட்கல. அப்படின்னா வேற எப்படி நினைச்சு கேக்குற? சந்தோஷ், மாயா ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவ. நீ எதுக்கு தேவையில்லாம அவளை கத்த வைக்கிற? இல்ல ஆண்டி, ஒரு சந்தேகம், அதனால தான் கேட்டேன். மா, சந்தோஷ் சந்தேகத்துல கேக்கல, நம்ம மேல சந்தேகப்பட்டு கேக்குறான். அறிவோட கூட்டாளி நீங்கன்னு முடிவே பண்ணிட்டான், அதானே? சந்தோஷ், ஏன் சந்தோஷ் இப்படி எல்லாம் பண்ற? மாயா முகத்தை பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது? எங்களை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? அப்படிலாம் இல்ல ஆண்டி, நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்க? சந்தோஷ், சந்தோஷ், இந்த முட்டாளுங்க தான் எங்களை தேவையில்லாம சித்திரவதை பண்ணுதுங்கன்னு பார்த்தா இப்ப நீயும் அவங்க கூட சேர்ந்து எங்களை சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஏங்க, வார்த்தை அளந்து பேசுங்க. நீங்க பேசுற முறையே தப்பா இருக்கு. மா, நீங்க ஏன் இப்படி இல்லாததையும் பொல்லாததையும் பேசிட்டு இருக்கீங்க? இல்லாத பொல்லாதும் நாங்க பேசுறோமா? இல்லாத ஒரு விஷயத்த ஆரம்பத்துல இருந்தே நீங்க தான் இருக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நாங்க ஆரம்பத்துல இருந்தே அது இல்ல இல்லன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். மா, நாம இல்லன்னு சொல்ற விஷயத்த அவங்க இருக்குன்னு சொல்றாங்க, அதனாலதான் இப்ப பிரச்சனையே. இருக்கா இல்லையான்னு கோர்ட்டு சொல்லட்டும், அத நீங்க சொல்ல வேண்டாம். சந்தோஷ், இப்ப எதுக்காக இந்த பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல, நீ உள்ள போ. நான் எதுக்கு உள்ள போகணும்? என்ன பிரச்சனை எனக்கு தெரிய வேண்டாமா? சொல்லு. இல்ல, நம்ம குழந்தை விஷயத்துல அறிவு அங்கிளுக்கும் மாயாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தேன், அதான். அது எப்படி சந்தோஷம் அவங்க ஒத்துப்பாங்க? குழந்தை பிறந்த உடனே மாத்தினது இப்ப கடத்தின வரைக்கும் எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இது எதுவுமே அவங்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அதையும் நீ நம்புவ இல்ல? சபாஷ், பாத்தியா சந்தோஷ்? கரெக்டான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன பழி வாங்குறா? யார் யார பழி வாங்குறது? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டி, கொஞ்சம் அமைதியா இருங்க. செல்வி, நீயும் கொஞ்சம் அமைதியா இரு. எப்படி சந்தோஷ், எப்படி என்னால பேசாம இருக்க முடியும்? பெத்த வயிறு பத்துக்கிட்டு எரியுது. அஞ்சலி என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு அறிவு அங்கிள் குண்டடிப்பட்டு கோமால படுத்துட்டாரு. ஆனா என் குழந்தை இன்னும் எனக்கு கிடைக்கல. பெத்த மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. எல்லா உண்மையும் தெரிஞ்சும் தெரியாதுன்னு இவங்க போய் சொல்றாங்க. ஏன் சந்தோஷ்? எதுக்கு எடுத்தாலும் எங்க மேலயே பழி போடுறாங்க மாப்பிள்ள. பழி போடுறோமா? யாரு யார் மேல பழி போடுறோம்? ஐயோ, வீட்ல சண்டை ஆரம்பிச்சிட்டாங்களே, இனி வீடே தாங்களே. செல்வி, நீ கொஞ்சம் அமைதியா இருடி, மாப்பிள்ள மட்டும் பேசட்டும். மா, நான் ஏன் அமைதியா இருக்கணும்? இப்படி எல்லாரும் என்ன பேச விடாம ஊமையாக்குனதுனாலதான் இன்னைக்கு என் குழந்தைய இழந்துட்டு நான் தவிச்சிட்டு இருக்கேன். ஏய், நீ யார் சொல்ற? உன் குழந்தைய என்னமோ நாங்க ஒளிச்சு வச்சுக்கிட்டு அறிவை வச்சு பேரம் பேசுற மாதிரி சொல்ற. யாருக்கு தெரியும், இப்ப நீ சொல்ற மாதிரி கூட நடந்திருக்கலாம்ல. நீதான் என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக ஏதேதோ பிளான் எல்லாம் பண்ணியே. அதுவும் இல்லாம என் புருஷன் மூலமா திருட்டுத்தனமா குழந்தைய பெத்துக்கிட்டவ தானே நீ. செல்வி, சந்தோஷ், நான் என் வாழ்க்கையில நடந்ததை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவளுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போனேன்.
ஒரு 2 வார்த்தை தப்பா பேசினா இவளால தாங்க முடியல. அப்ப குழந்தைய பறி கொடுத்த எனக்கு மட்டும் எவ்வளவு வேதனையா இருக்கும். இப்ப எல்லாரும் சேர்ந்து என் மேல திருடின்னு பட்டம் கட்டுறீங்களா? மாயா, அத பத்தி உனக்கு ஏதாவது உண்மை தெரியுமான்னு தான் கேட்டேன். தேவையில்லாம பேசி எதுக்கு இப்ப இவ்ளோ பெரிய பிரச்சனையாக்குற? இப்ப தேவையில்லாம பேசுனது நானா இல்ல இவளா? நாம பேசிட்டு இருக்கும்போது இவ ஏன் இங்க வந்தா? இவ கூட எனக்கு என்ன பேச்சு? முதல்ல இவள இங்க இருந்து போ சொல்லு. செல்வி, ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ உள்ள போ. நான் எதுக்கு உள்ள போகணும்? நடந்துட்டு இருக்கிறது என்னோட குழந்தை பிரச்சனை. நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அவளுக்கு என் குழந்தைய பத்தி ஏதாவது தெரிஞ்சா மட்டும் சொல்லு. எனக்கு தேவை என் குழந்தை மட்டும்தான். என் குழந்தை கிடைச்சிட்டா அது மட்டும் எனக்கு போதும். இந்த வீடு, வசதி, பணம் எதுவுமே எனக்கு வேண்டாம். என் குழந்தைய நான் எங்கேயாவது கூட்டிட்டு போய் வளர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்யற நன்றி கெட்டவங்களோட நான் இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. யாரடி நன்றி கெட்டவங்க? சந்தோஷ், இவ ரொம்ப தப்பா பேசுறா. எங்களுக்கும் மான மரியாதைலாம் இருக்கு. இந்த வீட்டை விட்டு வெளியில போன ஒரு வார்த்தை சொல்ல, இப்பவே நாங்க போயிடுறோம். ஏன் மாயா இப்படி பேசுற? ஆமா சந்தோஷ், நாங்களும் சோத்துல கொஞ்சம் உப்பு போட்டு தான் சாப்பிடுறோம். எங்களுக்கும் மான ரோஷம்லாம் இருக்கு. நீ இப்ப போன ஒரு வார்த்தை சொல்லு, நாங்க பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கின்னு போயிடுறோம். ஏன் என்ன யாருமே புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க எல்லாருமே இப்படி வேணும்னே பண்ணிட்டு இருந்தா நான் என்னதான் பண்ண முடியும்? இந்த அம்மாவுக்கு இப்படி சண்டை போடுறீங்க, கொஞ்சமாவது டேடி சொல்றத காது கொடுத்து கேட்குறீங்களா? இந்த நல்லதுக்காக தானே சொல்றாரு. இந்த பிரச்சனையை பேசி தீர்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க எல்லாருமே மாத்தி மாத்தி பேசி என்ன டென்ஷன் படுத்துறீங்க. இனிமே இப்படியே நீங்க சண்டை போட்டு இருந்தீங்க, சொல்லாம கொள்ளாம நான் எங்கேயாவது போயிடுவேன். வர வர இந்த குடும்பத்துல நிம்மதியே இல்ல. ச்சே. சந்தோஷ்,